தேவனை துதிப்போம். கர்த்தர் எம்மட்டும் செய்த நன்மைகளுக்காக, இத்தனை அந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து பராமரித்து வந்த கிருபைகளுக்காக, தயவுக்காக தேவனை துதிக்கலாம். ஹாலே லூயா. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவரே, தூயாதி தூயவரே, ஹாலே லூயா. அப்பாமை துதிக்க அந்த விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறவரே, அப்பாமை துதிக்கிறோம் 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 தகப்பனே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, அப்பா அற்புதங்களை செய்கிறவரே, அப்பா ஒருவர் அப்பா சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, ஒளியை வஸ்திரமாய் தரித்து கொண்டவரே, இதோ சிங்காசனம் வீற்றிருக்கிறவரே, இதோ நான் புதிய காட்டு செய்கிறேன் சொன்னவரே, அப்பா துதிக்கிறோம் 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 தகப்பனே. இம்மட்டும் நல்ல எபினேசராய் எங்களோடு கூட இருந்தீங்களே. நான் கர்த்தர், நான் மாறாதவர் சொன்னீங்களே. மாறாதவர், மகிமையான காரியங்களை எங்க வாழ்க்கையில செஞ்சீங்களே. அந்த அன்புக்காக உம்மை துதிக்கிறோம் 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 தகப்பனே. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டில் 52 வாரங்கள் கிருபையாய் நடத்தினீங்க, கிருபையாய் நடத்தினீங்க, கிருபையாய் நடத்தினீங்க. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் உங்க கிருபை அல்லவா தகப்பனே. உங்க கிருபை எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து வழிநடத்தி வந்த அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா சூழ்நிலையும் கூட இருந்தீங்களேப்பா, நீங்க கூட இருந்தீங்களே அப்பா. அவனுடைய கரம் கூட இருந்தது அப்பா. அவனுடைய கிருபை எங்களை தாங்கினது. பயப்படாது, நான் உன்னுடனே கூட இருக்கேன்னு சொன்னீங்களே. திகையாதே, நான் உன் தேவன் சொன்னீங்களே. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே அப்பா. நீதியின் வளர்க்கறதுனால் உன்னை தாங்குவேன் சொன்னவர் இம்மட்டும் எங்களை தாங்கி ஏந்து தப்புவித்து வழிநடத்தி வந்தீங்களே. அந்த அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்மைகளின் நாயகரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya hallelujah hallelujah. thank you lord, thank you jesus, glory to god. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி நிறைந்ததோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் பெரியவர் இயேசுவே, நீர் பெரியவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அல்லவா அப்பா. துதிக்கிறோம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதல்லவா தகப்பனே. நீங்க செய்த நன்மையை எண்ணி துதிப்பதற்கு. ஹalleluya hallelujah hallelujah. thank you jesus. இயேசுவே, ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில், இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையிலே கர்த்தர் எங்களை விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர் அப்பா. நீங்க பாராட்டின இரக்கம் பெரிது, கிருபை பெரிதல்லவா தகப்பனே. என் தேவன் யெகோவா ஈரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. யெகோவா ஷம்மா, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷாலோம், உம்மை துதிக்கிறோம். thank you lord. நானே உன் பரிகாரம் என கர்த்தர் சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம். என்னோட தலைமுறை குணமானீர்கள் சொன்னீங்களே சப்பா, உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க காயப்பட்ட கரத்தினால எங்களை மூடுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. இதோ சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்னியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறோம், ஒரு நன்மையும் குறைபடான்னு சொன்னவர் நீர் அல்லவா. எந்த ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஏசப்பா நீங்க நடத்துனீங்களே. என்ன நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அப்பா, இந்த காலை வேளையிலே அப்பா நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். என் தேவன் என்பதில் இறங்கி வருவீராக. இந்த ஆராதனை மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனை பொறுப்பெடுப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையினால நிரப்புங்கப்பா. வருகிற ஒருவரும் பெருமனே போகக்கூடாது அப்பா. நீங்க செய்த நன்மைகளை எண்ணி துதித்து தேவனுக்கு நன்றி சொல்ல என் தேவன் பாராட்டின இரக்கங்களை அப்பா உங்களுடைய சமூகத்தில் அப்பா ஒப்புவிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. நீர் பெரியவர் இயேசுவே, நீர் பெரியவர். பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையிலும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. ஊழியக்காரர்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. என் தேவன் வெளிப்படுவீராக அப்பா. நீங்க எங்களோடு பேசுவீராக அப்பா. உங்க சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோமே அப்பா. அப்படி வார்த்தையின் வல்லமைகளை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த நாளிலே பாடல் ஆராதனையிலே
கர்த்தர் மகிமைப்படுவீராக. பாடல் ஆராதனை கர்த்தர் மகிமைப்படுவீராக. பாடி உம்மை துதிக்கும் போது இயேசப்பா உம்மை துதிக்கிற தகப்பனே எல்லா கட்டுகளும் கலந்து போகத்தக்கதாக விடுதலை உண்டாகும்படியாக விடுதலையோடு அவனை ஆராதிப்பதற்கு என் தேவன் கிருபை தரும்படி ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா ஆராதனை வேளையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். என் தேவன் துதிக்கு பாத்திரர், என் தேவன் துதிக்கு பாத்திரர். அவர் தூயாதி தூயவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா நீங்க உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் இறங்கி வருவதாக, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்ப ஆராதனையில என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களோடு பேசுங்க. அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர் என்பதை அப்பா நாங்கள் வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ள எல்லா தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாள்ல என் தேவன் எங்களோடு இடைப்படுவீராக. கர்த்தாவே நீங்க இடைப்படுங்கப்பா, உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசுப்பா வர இருக்க ஜனங்கள் எல்லாம் கொண்டு வாங்கப்பா. இயேசுப்பா முழு சபையாரையும் கூட்டி சேர்ப்பீராக. உமக்கு நன்றி சொல்ல இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா உங்க ராஜ்யத்தின் மேன்மைக்காக உம்முடைய சமூகத்தில் ஆலையில் எல்லாரும் காத்திருந்து அப்பா அப்பா சபையாராய் துதிக்க நன்றி சொல்ல அப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்தை நீங்க உண்டு பண்ணி கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோமப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுப்படுங்க அப்பா, நீங்க பொறுப்படுங்க அப்பா, நீங்க பொறுப்படுங்க அப்பா. வர இருக்கீங்க எல்லாரும் துரிதமாக கொண்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவே உங்க நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அப்பா உம்முடைய கிருபை இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. அப்பா ஒவ்வொருவருக்கும் கிருபை போதுமானதாக இருக்கும்படியாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம் அப்பா. நீ மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்க மகிமையான தூமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆராதனைக்கு நீங்கள் நான் வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. நாம் எல்லாரும் இந்த காலை ஆராதனையில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தெரிந்த சில பாடல்கள். ஆமென் ஸ்தோத்திரம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை
அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரமே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரமே சருளே வரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் நீந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் நீந்தளித்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீ. நூதன சாலையில் சேர்த்திடுவீ. பாதம் பணிந்தேன் நாடும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீர். இசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். இசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தேன் நாடும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உம் பாதம் பணிந்தேன் நாடும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு என் இதய தெய்வமே நீர் எனது இறைவாருயிரே. என் இதய எனது இறைவாருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம்
நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதி எப்போதும் என் நாவினில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆன்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வாரே. சேர்ந்து ஆமென். நாம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் வாயினில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் வாயினில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆன்மா மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தரை நான் காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் நாவினில் இருக்கும். கர்த்தரை நான் எப்போதும் என் நாவினில் இருக்கும். ஆபத்திலே கர்த்தரை நான் தேடினேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். ஆபத்திலே கர்த்தரை நான் தேடினேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். குழியில் விழுந்து மடிந்திடாமல் என்னை காத்திட்டார். குழியில் விழுந்து அவர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். அவர் நல்லவர். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் நாவினில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் நாவினில் இருக்கும். எளியவனை என்றும் அவர் மறப்பதில்லையே, நம்பினோரை ஒருபோதும் விடுவதில்லையே. எளியவனை என்றும் அவர் மறப்பதில்லையே, நம்பினோரை ஒருபோதும். நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவதில்லையே. நோக்கி பார்த்த அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். அவர் நல்லவர். கர்த்தரை நான் காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் நாவினில் இருக்கும். கர்த்தரை நான் காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் நாவினில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆன்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிகள் எப்போதும் என் நாவினில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிகள் எப்போதும் என் நாவினில் இருக்கும். எளியவனை என்றும் அவர் மறப்பதில்லையே, நம்பினோரை ஒருபோதும் விடுவதில்லையே. எளியவனை என்றும் நம்பினோரை ஒருபோதும் விடுவதில்லையே. நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவதில்லையே. அவர் நல்லவர், வல்லவர்,
நல்லவர், கிருபையுள்ளவர், அவர் வல்லவர். கர்த்தரை நான் காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிகள் எப்போதும் என் நாவினில் இருக்கும். கர்த்தரை நான் அவர் துதிகள் எப்போதும் என் நாவினில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆன்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வாரே, சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வாரே. கர்த்தரை நான் காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் நாவினில் இருக்கும். கர்த்தரை நான் அவர் துதிகள் எப்போதும் என் நாவினில் இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் அவரை பாட ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னும் அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவர். இந்த ஆண்டிலே நாம் எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ளாத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இனியும் நேரம் இருக்கிறது, இனியும் காலங்கள் இருக்கிறது. ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறது எல்லாவற்றையுமே அவர் நேர்த்தியாக திரும்ப தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருத்தங்க நமக்கு ஒரு நன்மை செய்வேன்னு சொல்லி அதை காலதாமதம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்வதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் ஆண்டவர் காலதாமதம் பண்ணுகிறார் அப்படின்னா நமக்கு நேர்த்தியான ஒன்றை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. காலதாமதம் பண்ணப்பட்ட நன்மை கர்த்தருடைய பார்வையிலே அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் ஆபிரகாம் அவனுக்கு வாக்கு பண்ணப்பட்டது, உன் சந்ததியை வானத்த நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல மாற்றுவேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது எத்தனை பிள்ளை தான்? ஒரே ஒரு பையன். ஆனால் அந்த ஒரு பையனுக்குள்ள கடற்கரை மணலை போல இருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பார்த்தான். திரளான நட்சத்திரங்களை போல பெருகி இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆமென் ஆபிரகாம் பார்க்கிறான். கர்த்தர் ஒன்று செய்தாலே அதுல மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் ஒரு நன்மை கூட அவரிடத்துல பெறாதவர்களாக அல்ல, எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா என்னவோ நம்முடைய மனசு நமக்கு கிடைக்காததை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறது. அப்படிலாம் யோசித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு இன்னும் நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு உம்மை அல்லாமல் யாரை நாங்கள் நேசிப்போம், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவோம், நம்பி உங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? சொல்ல முடியுமா? அதை உண்மையா தேவ சமூகத்துல? உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில அதிகபட்சமான பிரயாசம் அவருக்கானதா இருக்கணும். அதிகம் நம்ம செய்கிறது, அதிகம் பேசுகிறது அவருக்கானதா இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில நஷ்டமே கிடையாது. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷன் ஒரு அதிகமாக செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் அதிகமாக நம்மிடத்துல எதிர்பார்ப்பான். அதனால் ஆண்டவர் நம்மளை அதிகமாக செய்கிறார் அப்படின்னா ஸ்தோத்திரம், அதிகமாக அவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாக செய்கிறார்னோன்னு இன்னொன்று யோசனைக்கு வருது, அவர் கொஞ்சம் ரொம்பவே தான் செஞ்சிட்டு இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆனாலும் பரவாயில்ல, அவர் நம்மளை உருவாக்கி ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம இன்னைக்கு சாட்சியாய் அறிவிக்கிற ஆராதனை என்று சொன்னோம். அதனால கொஞ்ச நேரம் தான் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மீதம் இருக்கிற நேரங்களில் ஆண்டுடைய வசனங்களை கேட்டுவிட்டு சாட்சிகளை சொல்ல போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. ஒரு 2 ஸ்டான்ஸா பாடின உடனே நம்ம எல்லாரும் எழுமி நின்று கர்த்தரை பாடி ஆராதனை செய்ய போகிறோம். உட்கார்ந்து 2 ஸ்டான்ஸா பாடுவோம். அல்லேலூயா, ஆமென். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை.
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. சொல்லுங்க பாப்போம். நம்புங்கப்பா உங்க பிள்ளை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல். இன்னொருக்க சொல்லுங்க. யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேன், பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேன், பொன்னாக. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. சேர்ந்து சொல்லிருங்க எல்லாரும். உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத எழுமி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேனா எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை. சேர்ந்து எல்லாரும் பாடுங்க பாப்போம். எல்லா சொல்லுங்க. என் அலைச்சல்களை எண்ணி நீர் என் கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை நம்முடையது, நம்முடைய துக்கம் நன்மை. நம்புவேன் எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை.
வாழ்க்கையில எவ்வளவு அழுகையோ, எவ்வளவு கண்ணீரோ, அந்த அளவுக்கு மகிழ்வை, ஆமேன், சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு, ஆமேன், வைப்பாக, பொக்கிஷ வைப்பாக வைத்திருக்கிறார். தேவனுக்கு முன்னாடி அழுறது அது வேஸ்ட் இல்லை. தேவனுக்காக பிரயாசப்படுவது அது விருதாவானது அல்ல. அதற்கு நிச்சயமான பலன் வரும், நிச்சயமான பலன் வரும். ஆமென். சொல்லுங்க, 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். என் அலைச்சல்களை எண்ணி என் கண்ணீரோ, இந்த வருஷம் ஃபுல்லா என் கண்ணீரோ. இன்னொருக்க சொல்லுங்க, என் அலைச்சல்களை என் கண்ணீரோ வைத்து நன்மை. சேர்ந்து பாடிருங்க, சேர்ந்து எல்லா நாளிலும் அதை வைத்து நன்மை. உம்மை நம்புவேனா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சொல்லுங்க, சொல்லுங்க, தடைகளை. எத்தனையோ தடைகளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருந்து மாற்றி இருக்கிறார். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து. 2 கையை உயர்த்தி நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி செய்த நன்மைகளை நினைச்சு நன்றி. கோடி கோடி பாடுங்க. எபினேசர் நீர்தானையா, இதுவரை எங்களுக்கு இதுவரை எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் எப்படி நான் நன்றி சொல்வேன். 2 கையை உயர்த்தி நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. கோடி ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய். சொல்லுங்க, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தால் வார்த்தை
வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா. சொல்லிருங்க ஆண்டவரை பார்த்து, வார்த்தை தெய்வம் நம்மை. நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் மீனை கொண்டு மீட்பா என் ஜீவனை, மீனை ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. இரண்டு கையை உயர்த்தி அசைவாடும் எங்கள் அக்கினி. சொல்லுங்க, அசைவாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்தும். எங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்தவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரை எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை தந்து ஜீவனை தந்து கர்த்தாவே எங்களை நடத்தி வந்திருக்கிறவர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரியவர், மேலானவர், உன்னதமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. சொல்லுங்க, பரலோக கவனத்தை. உம்முடைய கண்கள் எங்கள் மேல எப்போதும் நோக்கமா இருக்கணும். கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகம், அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத
சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, 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 ஹalleluya. கையை உயர்த்தி சொல்லுங்க. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. கையை உயர்த்தி வானாதி கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை கொண்டு வந்து எத்தனையோ நெருக்கங்கள், சோதனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே, எத்தனையோ மேன்மையான ஆசீர்வாதங்களை காண செய்த தெய்வம். நாங்கள் விரும்பினதை விட விரும்பாததை நீர் எங்களுக்கு செய்தாலும் அதிலே மேன்மையும் ஆசீர்வாதம் நீர் தந்தீர், அதற்காக நன்றி. நாங்கள் விரும்பின வழியிலே நாங்கள் நடக்காவிட்டாலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி உம்முடைய பாதையிலே எங்களை கொண்டு போனீர். முடிவிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க உதவி செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் வைத்தது, நாங்கள் யோசித்தது, நாங்கள் நடந்தது கூட எங்களுக்கு நன்மையாக இருந்திருக்காது. ஆண்டவரே, எங்களை நன்மையின் பாதையில கொண்டு சென்றவர், எங்களை மட்டும் தூக்கி சுமந்து நடத்தி வந்த நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்திருக்கிற எங்கள் ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வருட இறுதியில் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய இறுதியில் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆராதனை நேரத்தில் பாடல் பாடின போது உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம், உம்முடைய மகிமை நாங்கள் அனுபவித்தோம். இப்பொழுது எங்கள் காதுகள் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். ஆண்டவரே, ஆமென். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற நேரங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் இப்பொழுது கேட்டு தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சாட்சிகளை சொல்ல இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதில் உதவி செய்வாராக. ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி, நான் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி, நான் பிறக்கும் முன்னா உமக்கென்று